நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அருளும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூந்தனை காத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் 30ஆம் தேதி ஆகிய இன்று நம் ஆண்டவர் திருமன் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வும், நம்மை சாவிலிருந்து உயிர்ப்புக்கு அழைக்க சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் உயிர் கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்து நம் மத்தியில் அப்பத்தின் வடிவத்தில் வீற்றிருக்கின்றார். தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் நம் ஆசிரியர். ஆசிரியருக்கெல்லாம் மேலான ஆசிரியர். அவரிடம்தான் கற்றுக்கொள்ள முடியும். வேறு யாரிடமும் நான் கற்றுக்கொள்ள முடியாது. அவரை உற்று பார்ப்போம், அவரை ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு கற்றுக்கொடு என்று அவரிடத்தில் நாம் மன்றாடுவோம்.
அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாக பிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மைந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். மரியாயின் மைந்தனே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவையில் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக அன்னையாம் மரியாளை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காக அன்னை மரியாளை தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் உணவே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே உம்மை ஆராதிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். என்றும் எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே அவரை ஆராதித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். அவருடைய திருமுக ஒளி நம் மீது வீசும்படியாக ஜெபிப்போம். நம் கண்களிலே ஒளி வீசட்டும். நம்முடைய காதுகளிலே அவருடைய வார்த்தையால் அபிஷேகம் செய்யட்டும். நம்முடைய உதடுகளையும் நாவையும் அவருடைய திரு இரத்தத்தால் புனிதப்படுத்தட்டும். நம் உடல் உள்ள அனைத்தும் அவருக்கே சொந்தம். நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னை புனிதப்படுத்தும், என்னை மாற்றியருளும், உன் வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிப்போம். திருப்பாடல் 112. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெயர் பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெரும் மகிழ்வு அடைவர். இந்த காலை வேளையிலே அல்லேலூயா என்று சொல்லி அவரை போற்றுவோம். பிரைஸ் தி லார்ட் என்று அவரை வாழ்த்தி கொண்டே இருப்போம். இவ்வாறு அவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவரை வாழ்த்தியும் போற்றியும் நன்றி கூறியும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தான் அவருக்கு அஞ்சி நடக்கிறவர்கள். நான் எது செய்தாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் நினைப்பதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவது, நாம் பேசுவதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவது, நாம் செய்கிறது அனைத்திலும் அவர் மகிமை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தான் அவருடைய கட்டளைகளை அனுசரிக்கிறவர்கள். என் ஆண்டவர் எனக்குள்ளே குடிக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்னை வழிநடத்த வேண்டும். அவர் சொல்லுவதெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மரியாள். உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். மரியாளுக்கு கொடியேற்றி வைப்பது ரொம்ப சுலபம். ஆனால் மரியாளை போல வாழ்வது மிகவும் கஷ்டமானது. மாதாவுக்கு புடவை கட்டுவதும் ரொம்ப சுலபந்தான். ஆனால் மரியாளை போல வாழ்வது தான் இதோ உன் தாய் என்று இயேசு மரியாளை நமக்கு கொடுத்ததனுடைய நோக்கம். நம்மை திருப்திப்படுத்துவதற்காக நாம் இப்படியெல்லாம் செய்து பார்க்கிறோம். ஆனால் மரியாள் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவள். இன்றைக்கி நம்மையும் மரியாள் கேட்கிறது, அவர் சொல்கிறபடி நீங்கள் நட, அவரை மகிமைப்படுத்து, அதுதான் என்னுடைய மகிமை என்று மரியாள் நமக்கு சொல்லுகிறார். அப்படி கடவுளுடைய கட்டளைகளை அனுசரிக்கிறவர்கள் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். இவருடைய மகிழ்ச்சியெல்லாம் அவரை கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதில் தான். இதில் தான் பூரிப்படைகிறவர்கள்.
நான் மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏந்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது என்று சொன்னால் சும்மா வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. உள்ளே ஆண்டவர் நிறைந்திருக்கிற அருள் நிறைந்த மரியாள். அருள் நிறைந்த மரியாள் என்றால் இயேசு கடவுளின் வல்லமை பெற்ற மரியாள். அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உள்ளத்தின் நிறைவிலிருந்து வருகிறது. பிறர் புகழ வேண்டும், பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்றல்ல, என் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இதோ உம்முடைய அடிமை என்று ஒப்பு கொடுத்த மரியாளை போல ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு மட்டுமல்ல, நீங்களும் உங்கள் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுவது அதுதான். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசீர் பெற்றதாகவே இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதை நீ செய்தால் மட்டும்தான் உன் பிள்ளைகளும் உன்னுடைய பேர பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும். இல்லை என்றால் தவறி போய் விடுவார்கள். ஆண்டவரை போற்று புகழு, ஆண்டவருடைய கட்டளைகளை அனுசரிக்கிறோம். உள்ளத்தில் ஆண்டவரால் நிறைய அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அருள் பெற்றவர்களாக அன்னையின் பிள்ளைகளாக வாழ முயற்சியெடு. நாம் முயற்சி எடுக்கத்தான் ஆண்டவர் கூறுகின்றார். நாம் ஒரே நாளில் புனிதர்களாக மாற முடியாது. நாளுக்கு நாள் நாம் ஆண்டவரை புகழணும், ஆண்டவரோடு இணையணும். என் ஆண்டவர் எனக்குள்ளே குடிக்கொள்ளணும், நான் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கென்று நான் வாழணும் என்று நீ முடிவெடு. அடுத்தது அவர் நமக்கு துணை, மரியாள் நமக்கு துணை, புனிதர்களெல்லாம் நமக்காக ஜெபிப்பார்கள். ஒப்புக்கொடுங்கள், ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுங்கள். உன்னுடைய பாவ நிலையெல்லாம் ஒப்புக்கொடு, உன்னுடைய பலவீனங்களை ஒப்புக்கொடு, உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை ஒப்புக்கொடு. என்னால் முடியாது என்று சொல்றதுக்கு பதிலாக என்னால் முடியும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை அழைக்கிறார், என்னை அன்பு செய்கிறார், என்னால் முடியும், அவருடைய பிள்ளையாக வாழ, அன்னையா மரியாளுடைய மகனாக மகளாக வாழ என்னை பயன்படுத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள். அவரை பாடி அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுகள் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுகள் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ, அண்டி வந்தோ அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பார், ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. அன்பு தந்தையே இறைவா, நர்மையான கால வேளையிலே அன்னையாம் மரியாளை எங்கள் தாய் என்றும் அவளை பின்பற்று என்று எங்களை அழைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருள் நிறைந்தவளாக வாழ்ந்த மரியாளைப் போல அவருடைய பிள்ளைகளாக நாங்களும் வாழ, குறிப்பாக இந்த நவ நாட்களில் அன்னையன் மரியாளுக்கு எங்களை தயாரிக்கும் பொழுது நாங்கள் வாழ்வது நானல்ல கிறிஸ்தியனில் வாழ்கிறார் என்று சின்னப்பர் சொன்னது போல ஆண்டவருடைய திரு
பிள்ளைகளாக நாங்கள் மாறவும் அவருடைய வார்த்தையின்படி அன்றாட வாழ்விலே மரியாளைப் போல உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமேல் உனை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தே. அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போலெரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தா நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறைவனின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் அனைவருடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்து முறை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. வல்லமைமிக்க இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. உம்மீது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். நாங்கள் மேன்மேலும் உம்மில் வளரவும் நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 10 முதல் 16 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நமது பதில்: ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தான் செய்வது அனைத்திலும் நீதியுள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். நமது பதில்: ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். நமது பதில்: மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. நமது பதில்: ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். நமது பதில்: நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 31 37 முடிய வசனங்கள். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாம் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார்.
தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நசரேத்து இயேசுவே, உனக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீ யார் என எனக்கு தெரியும். நீ கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்களேன், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறாரே, அவையும் போய்விடுகின்றது என ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாமே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வார்த்தை மனுவுருவானவர் நம் மத்தியிலே வாழவும் நமக்கு கற்பிக்கவும் அவருடைய வல்லமையையும் நமக்கு எடுத்து காட்டவும் வந்திருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொன்னவுடனே அது அப்படியே நிற்கிறது. செத்துப்போன லாசரை வெளியே வா என்று சொன்னால் அவன் வெளியே வர்றான். நடக்க முடியாதவனை எழுந்து நட என்று சொன்னால் நடக்கிறார். இந்த பேய் பிடித்தவனை பார்த்து அவனை விட்டு போ என்று சொன்னதும் அது வெளியே இருக்கிறது. உலகத்தை படைத்த தெய்வம் அனைத்துக்கும் அதிபதி என்பதை நான் உணரணும். இவரை தான் நான் நம்பி வந்திருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமை நமக்கும் தருகிறார். நீ உலகெங்கு போய் இந்த நற்செய்தியை சொல். நீ வாழ்ந்து ஆண்டவருடைய நற்செய்தியை நீ வாழணும். வாழ்ந்து இதை வெளிக்காட்டு. ஆகவே தான் ராயப்பன் நடந்து செல்லும் பொழுது அவருடைய நிழல் பட்டவர்களே குணமடைகிறார்கள். ஆண்டவருடைய வல்லமை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கும் இன்று இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தார் நீ ஏற்பார். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தார் நீ ஏற்பார். நீதமும் உழைத்த பயனாக நீலத்தில் விளைந்த பலன் யாவும். நீதமும் உழைத்த பயனாக நீலத்தில் விளைந்த பலன் யாவும் நிறைவுடன் திருமுன் படைக்கையிலே அனுதின உழைப்பையும் அளிக்கின்றோம். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தார் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் நமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வின் நிறைவாக இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். இப்பீடத்தின் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவு பெறுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்லவரே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்களும் வானதூத புனிதர் அனைவரோடு உம்மை புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் அந்த மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், அந்த உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் மற்றும் குருக்கள், துறவியர், இன்று இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறும் கெனடி, சிந்தியா, டொமினிக் இவள் அனைவரையும் பரம அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்தோர் அனைவரையும் பேபி ஹெலன் என்று மடியாரை ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாகிய தூய மரியாள், புனித சூசியப்பர், அப்போஸ்தலர்கள், புனித ஜான் போஸ்கோ ஆகிய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தாழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
தந்தையாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை வழங்குவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ. உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீயாக துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய், தாயாகி தாலாட்டினாய். இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்பு அடையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது.
உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறு நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்பொழுது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடும் ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செபிப்போமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உன் திருமகன் பட்ட பாடுகளின் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவால் எங்களுக்கு புத்துயிர் அளித்தீர். இதன் பலனாக இயேசுவின் பாடுகளில் பொருளை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டு உணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தால், தினம் அவள் புகழினை பாடிடுவோம்.